வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. திங்கக்கிழமை உள்ளன் நூல் கிளாஸ், செவ்வாய்க்கிழமை டெய்லரிங் கிளாஸ், புதன்கிழமை வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி, வியாழக்கிழமை வந்து மிஷின் எம்ப்ராய்டரி, வெள்ளிக்கிழமை பெயிண்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை வந்து நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸு. இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம உள்ளன் நூல் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். உள்ளன் நூல் கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து ஸ்கார்ஃப் போடுறது சொல்லித்தர சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது பாருங்கள், இது வந்து நம்ம பர்ஸ் போட்டது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது தான் நான் போட்டேன், பார்த்தீங்கல்ல. அடுத்தது இப்போ பர்ஸில் 2 சைடும் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஸ்கார்ஃபுக்கு இந்த நூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பர்ஸில் வந்து எப்படி இந்த ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கார்ஃப் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. வாங்க நம்ம போயிட்டு நம்ம யூனிட்லேயும் இதை அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, இப்போ வந்து நம்ம மிஷினில் ஜிப்பை வச்சு எப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மிஷினில் பாருங்கள், இப்படி வச்சு நம்ம மேலேயே தான் தைக்க போகிறோம். கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த ஜிப்பு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக மேல் பக்கமாக மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்பை வந்து மேல் பக்கமாக மடித்து வச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நான் ஆரம்பித்து தைக்க போகிறேன். சாதாரண ஸ்டிச்சு தான். இப்போ நீங்கள் பவர் மிஷின் இல்லாட்டி நீங்கள் பெடல் மிஷினில் தைச்சிக்கலாம். எங்கள்கிட்ட பெடல் மிஷினும் இருக்குது டெய்லரிங் கிளாஸ்க்கு. நான் உங்களுக்கு பவர் மிஷினில் சொல்லித்தர்றேன். அங்கே இங்கேயோட நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் இது க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த பீஸ் நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பக்கம் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் இதோட வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு நம்ம இங்கே ஸ்டிச் போட போகிறோம். போட்டுட்டு அதே தான் இதுலேயும் மேல் பக்கமாக இப்படி மடித்து விட்டுறணும். இதை இப்படி அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஜிப்பு வச்சுருக்கோம். அதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சிலதெல்லாம் இன்னும் போடணும். இங்கே வந்து நம்ம கீ மாட்டுற மாதிரியெல்லாம் அந்த செயின்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குங்களா? இதை வந்து நம்ம ஊசியிலையும் போடலாம், இல்லை நம்ம உள்ளன் த்ரெட்டை வச்சு க்ளோஸாக ஊசியிலையும் போடலாம், இல்லை மிஷினில் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடலாங்க. நான் இப்போ வந்து மிஷினில் தான் அடிக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் அடிக்காமல் கூட இதை வந்து க்ரோஸா நூல்லையே கூட நம்ம ஜாயின் பண்ணலாம், அதே ஊசியிலேயும். இதை வந்து நான் மிஷினில் அடித்து தான் நான் காட்ட போகிறேன். இப்படி வச்சுட்டிங்க. இதோட இது இழுக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ஒரே மாதிரி தான் வச்சு தைக்கணும். விருப்பப்பட்டால் நீங்கள் எப்படி தைச்சிக்கலாம், இல்லை நான் ஜாயின் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். க்ரோஸா ஊசியிலையும் நம்ம உள்ளன் நூல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பின்னல் வந்து நம்ம இதில் மாட்டாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க.
இந்த இடத்துல இப்படி பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக முடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இங்கே வரைக்கும் தைச்சிட்டு நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம பல்ஸ் போட்டாச்சு, போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் இன்னி கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குங்க. டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பப்படி. எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த செயின்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு இங்கே வந்து இன்னொரு 2 செயின் போட்டு நம்ம வந்து இந்த ஜிப்பை மறைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு செயின் நம்ம உள்ளே போடலாங்க. செயின் போட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி இந்த மாதிரி ரோஸ் நம்ம வைக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதிலே ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கல்ல, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம ஸ்கார்ஃப் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருந்தே பாருங்கள். ரொம்ப தெளிவாக அழகாக நீட்டாக சொல்லித்தர்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்கார்ஃபு போட போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டதை நான் காட்டிட்டேன். இப்போ நம்ம ஸ்கார்ஃப் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சு தாங்க. நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பையும் இந்த செயின் வந்துடும். பாருங்கள், இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இதில் கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு 5 செயின் மட்டும் நான் போட போகிறேங்க. இந்த 5 செயின் வந்து நம்ம காதுக்கு கீழே கட்டுறதுக்காக, அந்த ரோப்பு மாதிரி வர்றதுக்காக 5 செயின் போட போகிறேங்க. 5 வந்துருச்சு. அடுத்தது நம்ம இப்போ இந்த பின்னல் மட்டும் இல்லைங்க, இதில் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இது ஏன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, இது வந்து சீக்கிரம் போட்டு முடிக்கலாங்க. எது போட்டாலும் இந்த ஸ்டிச் வந்து சீக்கிரம் முடியும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிற ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நிறைய வெரைட்டி இருக்குங்க இதில். நானுமே நான் போட்டு வச்சுருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சு நம்ம அந்த ஃபோன் பவுச்சுக்கு, இந்த பர்ஸுக்கெல்லாம் பண்ண அதே ஸ்டிச்சு தான் எடுத்து இப்படி சுற்றிட்டு இந்த செயின்குள்ளே போயிட்டு, இதை கற்றுக்கணுன்னா புதுசாக பார்க்குறவங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். இந்த 2 லூப்பை கழட்டி விட்டுட்டு நீங்கள் நீட்டாக ஒரு நாளில் இந்த ட்ரைனிங் வந்துருங்க. ஒரே நாளில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை எப்படி வேணால் போடலாங்க. இப்படி பாருங்கள், அடுத்த செயினில் விட்டு இப்படி எடுத்துட்டு இந்த ஹூக்கு மாதிரி இல்லை, இதில் ஒரு சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த செயின்குள்ளே விடணும். திரும்ப இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிறதுல அந்த நூலை எடுத்துகிட்டு வந்தால் 3 லூப் வந்துடுதுங்களா. இப்போ வந்து இந்த 2 கழட்டி விட்டுறணும். இந்த 2 அடுத்த ஒரு செயின் போட்டு கழட்டி விடணும். இப்போ நம்ம 1 2 3 போட்டிருக்கோம். இன்னொரு 2 போடணும். அடுத்தது நீடில் ஒரு சுற்றணும். அடுத்த செயினில் உள்ளே குத்தணும். வெளியில் இருக்கிற இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்படி வந்து 2 கழட்டிட்டு இனி 2 வந்து நம்ம இப்படி கழட்டணும். அடுத்தது 5 சொல்லியிருக்கேனுங்களா. 1 2 3 4 தான் வந்திருக்கு. இன்னொன்று அதிலே போட்டு இதே ஸ்டிச்சு தான் வந்துருச்சுங்களா. அடுத்து டேர்ன் பண்ணிக்கணும். இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். நமக்கு 5 தான் தேவை, அதனால் இங்கே வரைக்கும் போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டோம். நம்ம பர்ஸில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இப்படி சுற்றிடணும். இந்த செயினுக்குள்ளே விடணும். உள்ளே போயிட்டு வெளியில் இருக்கிற செயினை எடுத்துகிட்டு வந்துட்டால் 2 கழட்டிடணும். பார்த்தீங்களா, 2 செயினை கழட்டிடணும். மீதம் 2 இருக்குங்களா, அதை இப்படி கழட்டிடணும். மறுபடி சொல்கிறேன் பாருங்கள். செயின்குள்ளே விடணும், 2 கழட்டிடணும். பாருங்கள், நீடில் இப்படி சுற்றிடணும். இந்த செயின்குள்ளே விட்டு எடுத்து இப்படி கழட்டிட்டு இதே ஸ்டிச்சு தாங்க. இது எத்தனை போடணும்னா 25 போடணும்.
அப்போனா உங்களுக்கு காதுக்கு கீழே கழுத்தில் நம்ம ஸ்கார்ஃபு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த கயிறு நமக்கு ரெடி ஆயிரும். நாடா ஷேப்பில் வரும், அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதான் நமக்கு இருக்க இன்க்ரீஸ் பண்ணணும், செயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்கள் போட்டாச்சு, 2 போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சு ஏன் போட சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் பெருசாக வருங்க. இந்த ஸ்டிச்சு சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்ற நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது, அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டில் இதில் போட்டு பழகிடலான்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி திருப்பி இப்போ இப்படி போயிருக்குங்களா, இப்படி வந்தோங்களா, இப்போ இப்படி அடுத்து திருப்பி இப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு 25 இது அந்த மாதிரி போட்டுட்டோன்னா அடுத்தது செயினை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 25 போட்டிருக்கேன், ஸ்டிச்சஸ்ஸு 25 போட்டிருக்கேன். 25 ஸ்டிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி ஒரு 25 இது போட்டிருக்கேங்க. இப்போ இங்கே வந்தாச்சு. நம்ம இது போதும், நமக்கு கழுத்துக்கு இது போதும் நமக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது காதுக்கு கீழே வரும். இந்த கயிறு மாதிரி இருக்கிறது காதுக்கு கீழே நம்ம கட்டுறதுக்கோசரம். இதிலேருந்து நம்ம தலை பெருசு இல்லைங்களா, தலையை ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு போகணுன்னா நமக்கு இதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி போனால் தான் காதை அடைச்சி தலை ஃபுல்லாக கவர் ஆகி அப்புறம் நமக்கு அந்த சைடு இந்த ஷேப்பில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டெப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது போடுறேன் பாருங்கள். இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோமா, அப்படி இல்லாமல் ஒரு செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஒரு செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சஸ். அதே ஸ்டிச்சு தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சு போட்டோம். அடுத்து 3 செயினும் ஒன்று தான் போடணும். லாஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு செயின்லேயும் 2 போட்டோன்னா கொஞ்சம் சுருக்கம் வருங்க. அதனால லாஸ்ட்டு மட்டும் இங்கிட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த சுருக்கம் வராமல் நல்லா நீட்டாக வரும். இருக்க நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் நமக்கு ஸ்கார்ஃபு போட்டு முடிக்க முடியும். லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு வெளியில் எடுத்துட்டு அடுத்தது 2 ஸ்டிச்சுங்க. இந்த எண்ட்லையும் இந்த 2லையும் 2 ஸ்டிச்சு தான் போடணும். எத்தனை அப்படி போடலான்னா ஒரு 10 பக்கம் போடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த எண்ட்லையும் லாஸ்ட்டு அந்த எண்ட்லையும் 2 ஒரு செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சஸ். நடுவில் வர்ற அந்த 3 மேமும் ஒன்று தான். அப்போ நமக்கு ஒரு தடவைக்கு இங்கிட்டு 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்களா. அப்போ நமக்கு காது கவர் பண்ணி மேலே வந்துடும். நான் டபுள் கலர் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்காக தான் இந்த டபுள் கலர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து 2 ஸ்டிச்சு, ஒரே செயினுக்குள்ளே 2 ஸ்டிச்சு போடணும். நம்ம திருப்பி அதே ஸ்டிச்சு தான். திருப்பி அதே ஸ்டிச்சு தான். இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன்.
இப்போ இந்த 25 ஸ்டிச்சஸ் இதில் போட்டுட்டோங்களா, அதுக்கப்புறம் இங்கே 2 இங்கே 2 அப்படி சேர்த்து நான் 3 தான் போட்டேன், 3 போதும். அதுக்கப்புறம் இங்கே 3 இங்கே 3 பாருங்கள், இந்த எண்டில் 3 இந்த எண்டில் 3, இந்த எண்டில் 3 இந்த எண்டில் 3, இந்த எண்டில் 3 இந்த எண்ட், அப்படி முடிக்கிற இடத்துல 3 3 மட்டும் நம்ம 3 ஸ்டிச்சஸை மட்டும் சேர்த்திட்டு போனோன்னா நமக்கு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வந்துடுங்க, தலை ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும். நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 ஸ்டிச்சஸ் மட்டும் இங்கே கூட்டணுங்க. எல்லாத்துலேயுமே போக போக அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தலையில் நடுப்பகுதிக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் சைடில் 4 ஸ்டிச்சஸ் அப்படி சேர்த்திக்கணும். பாருங்கள், இப்படி போட்டுட்டு தலைக்கிட்ட வரும்போது வந்து உங்கள் 4 ஸ்டிச்சஸ் 2 பக்கமும் அப்படி சேர்த்துக்கோங்க. இப்படி இப்போ வந்து நான் ஒரு செயினுக்குள்ளேயே 3 ஸ்டிச்சஸ், ஒரு செயினுக்குள்ளேயே 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். அப்புறம் மற்ற எல்லா செயினுக்குள்ளேயும் ஒரே ஸ்டிச்சு தான், ஒரு ஸ்டிச்சு தான். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் 3 ஸ்டிச் அப்படி நீங்கள் கூட்டிக்கணும். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டிச்சஸை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே ஸ்டிச்சு தான் இந்த எண்டில் ஒரு 3 ஸ்டிச்சு சேர்த்துறோம், இங்கே வந்து இங்கே ஒரு 3 இந்த ஸ்டிச்சு சேர்த்துறோம். இது எப்படின்னா ஒரு 4-5 சேர்த்துவோம். அதுக்கப்புறம் நடுத்தலை வந்துருங்களா, அதுக்கு வந்து இங்கே 4 அங்கே 4 அப்படி இருக்க இன்க்ரீஸ் பண்ணணும். இது எப்படி தெரியும்னா உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எங்கே வரும்னா இந்த காது கிட்ட வருங்க, இந்த காது கிட்ட வரும். இது வந்து ரோப் இங்கே கட்டுறதுக்கு வந்துடும். இது வந்து காதுக்கு மேலே இது ஃபுல்லாக இப்படி கவர் ஆகி வரணும். திரும்ப இந்த சைடு வரும்போது இதே மாதிரி தான் வரும். இந்த காது கவர் ஆகிற இடத்துக்கு நம்ம இப்போ போட்டிருக்கோம், காதுக்கு மேலே இப்படி வரும். இந்த இடத்துக்கு நம்ம இப்போ போட்டிருக்கோம். இருக்க இன்க்ரீஸ் பண்ணி இங்கே வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடணும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்ட் 2 அந்த மாதிரி வீடியோவில் கூட போடுறேன். இப்போ உள்ள பார்ட் 1ன்னு இது வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2ல் தெளிவாக நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எப்படி போடுறேன்னு சொல்கிறது இன்னொரு பார்ட்டில் போடுறேன் நான். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்கார்ஃபு போட்டுட்டு யார் யார் போட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.